நான் மேரேஜ் ஆயிட்டு சென்னை வந்து 10 வருஷம் ஆச்சு. ஆனா ஒரு தடவை கூட இந்த ஃபிஷ் மார்க்கெட் இதெல்லாம் போனதே இல்ல. ஃபிஷ் வாங்கிட்டு வருவாங்க, நான் சமைப்பேன். அதுவும் கூட சாட்சி பிறந்து ஒரு 4 வருஷம் கழிச்சு தான் சமைக்கவே ஆரம்பிச்சேன். அப்படி இருக்கப்ப சரி ரொம்ப நாளாவே ஆசை. இந்த மாரி காலையில வந்து ஃபிஷ் வாங்க போறதுக்கு நம்மளும் போணும். என்னென்ன ஃபிஷ் எல்லாம் வச்சிருக்காங்க பார்க்கணும்னு. அதுவும் மெயினா பீச் சைடு போய் வாங்கணும்னு ரொம்பவே ஆசை. நெறைய பேர் சொன்னாங்க, பீச்ல போய் வாங்குனா ஃபிஷ் எல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து இறங்கும். நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் சமைச்சா. ஏன்னா எப்பயுமே நம்ம ஏரியால இருக்க கடையில போய் வாங்கி வாங்கி பழக்கமாயிடுச்சா, சரி இந்த மாரி போய் வாங்கலாம். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து வீட்ல இருந்து ஒரு 6:00 கிளம்பி அங்க கோவளம் பீச் தான் போனோம். ஒரு 6:30க்கு அங்க ரீச் ஆயிட்டோம். அங்க போனா, அங்க வந்து சரி வந்து பிளான்லாம் வந்து சன்ரைஸ் ஆகுறதெல்லாம் பார்க்கலாம் அப்படி இப்படின்னு. ஆனா வந்து கிளம்பவே இல்ல எந்திரிச்சு. சரி மீன் வாங்குறதுக்காக போவோம் அப்படின்னு போனப்ப கூட போட்லாம் வந்து ரொம்ப வரல. ஒரு 7:00 கிட்ட தான் இருந்துச்சு. ஒரு 4, 5 போட் தான் கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தது. நாங்க வந்து அங்க போயிட்டு கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். போட் வந்ததுக்கப்புறம் இந்த ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளை வாவல். இது வந்து நாங்க இங்கேயே அடிக்கடி வாங்குறது தான். ஃபுல்லா வாங்கி அதாவது ஹோல் ஃபிஷ் முழு ஃபிஷ் வாங்கி ஃப்ரை பண்ணணும்னு ஆசை. அத பார்த்துட்டு இருக்கும்போதே அங்க ஒருத்தவங்க வந்து இந்த பெரிய ஃபிஷ் எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. பேச்சுலர் பசங்க. அவங்க வந்து இந்த ஃபிஷ்ஷ வாங்கியிருக்காங்க போல. நாங்க வந்து சும்மா அத வாங்கி வெயிட் செம வெயிட்டா இருந்தது. இது வந்து திருக்கைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஷ்ஷு. இது வந்து நம்ம வில்லேஜ் குக்கிங் சேனல்ல எல்லாம் சமைச்சிருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். அது நேர்ல இப்பதான் பார்க்குறேன். அப்புறம் நண்டெல்லாம் வந்திருந்தது. எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷா அதாவது உயிரோட இருக்கு. இதுவரைக்கும் நம்ம வந்து செத்த மீன தான் பார்த்துருக்கோம். அப்புறம் வாங்கிட்டு வருவோம், சமைப்போம். ஆனா இங்க வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷா உயிரோட இருந்துச்சு. இந்த லாப்ஸ்டர்லாம் வந்து உயிரோட அப்படியே இருந்துச்சு. ரொம்ப பெரிய லாப்ஸ்டர்லாம் நான் வந்து ஹோட்டல்ல பார்த்துருக்கேன். இது கொஞ்சம் அத விட சின்னதா தான் இருந்துச்சு. ஆனா இவங்க வந்து ஆல்ரெடி யாரோ வாங்கிட்டாங்க. அதனால நாங்க இத வாங்கல. சும்மா எல்லாத்தையும் தூக்கி மட்டும் பார்த்து ஃபோட்டோ எடுத்துட்டு வந்தது. ஆனா இன்னொரு தடவ கண்டிப்பா ட்ரை பண்ணணும்னு இருக்கேன். ஒரு சில ஃபிஷ் எல்லாம் பேரே தெரியல. வித்தியாசமா இருந்துச்சு. இது வந்து பாறைன்னு சொன்னாங்க. நல்லா கல்லு மாரி இருந்துச்சு. பாறைன்னு கரெக்ட்டா தான் பேர் வச்சிருக்காங்க போல. நான் வந்து கனவாவும், பெரிய சைஸ் வஞ்சரமும் வாங்கி பண்ணணும்னு நெனச்சுட்டு வந்தேன். பட் அன்னைக்கு அது கிடைக்கவே இல்ல. சரின்னு கிடைச்சத வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் நாங்க எல்லா ஃபிஷ்ஷையும் பார்த்துட்டு, எல்லாத்தையும் பார்த்து ரேட்லாம் என்னன்னு கேட்டுட்டு, அப்புறம் நண்டு, அ அப்புறம் வந்து மடவை, அதுக்கப்புறம் வந்து வெள்ளை வாவல். அந்த 3ம் தான் நாங்க வாங்குனோம். நண்டு இது எல்லாமே வந்து கிளீன் பண்றதுக்கு ஒரு அக்கா அங்க இருந்தாங்க. நெறைய பேர் இருக்காங்க அங்க கிளீன் பண்ணி தர்றதுக்கு. நாங்க இவங்க கிட்ட குடுத்து கிளீன் பண்ணோம். இவங்க வந்து இந்த வாவல் ஃபிஷ்ஷ வந்து கிளீன் பண்ணும்போது மண்ணு தொட்டு தொட்டு கிளீன் பண்ணாங்க. என்னன்னு கேட்டப்ப, அந்த சைடுல இருக்க முள்ளு வந்து பட்டுச்சுன்னா ரொம்ப கடுக்குமாம். தேள் கொட்டுற மாரி கடுக்குமாம். அதனால வந்து மண்ணு தொட்டு தான் வந்து அவங்க வந்து அதெல்லாம் நறுக்குவாங்களாம். அவ்ளோ ஹார்டா, அவ்ளோ ரஃப்பா இருக்கும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த பெரிய ஃபிஷ்ஷு, நண்டு எல்லாமே கிளீன் பண்ணாங்க. எப்படி கிளீன் பண்றாங்கன்னு நானு பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். இதுதான் அந்த மடவ ஃபிஷ். ஆக்சுவலா இந்த மத்தி, அ அதுக்கப்புறம் சால மீன் சொல்லுவாங்கல்ல, அத விட கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருந்தது. இது முழுசாவே நீங்க குழம்புல போட்டு கிரேவி பண்ணலாம். நான் வந்து இது குழம்புக்காக தான் வாங்குனேன். அப்புறம் அந்த வெள்ளை வாவல் வந்து முழுசா ஃப்ரை பண்றதுக்காக வாங்குனேன். நண்டு வந்து ஒரு வறுவல். அதாவது நண்டு மசாலா நல்லா திக்கா ஒரு மாரி கட்டியா பண்றதுக்காக நான் வந்து நண்டு வாங்குனேன். இது 3ம் தான். இத அவங்க நல்லாவே கிளீன் பண்ணி குடுத்துட்டாங்க. மீன் வாங்கலான்னு போனா கனவா தான் நான் இன்னைக்கு வாங்கலாம்னு நெனச்சேன். வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு வந்து சில பூலாம் அழகா பூத்திருந்துச்சு காலையிலேயே. சரி மீன் வாங்க போன அவசரத்துல பார்க்கல. வந்துட்டு நாங்க பார்த்துட்டு உங்களுக்காக சில வீடியோஸ்லாம் எடுத்தோம். இதுதான் இன்னைக்கு ஒயிட்டு, எல்லோ, பிங்க்ன்னு நல்லா பூத்திருந்துச்சு. A few moments later. வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு சரின்னு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு மேலே போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வந்தாச்சு. வந்துட்டு ஃபிஷ் எல்லாம் என்ன எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சு பார்த்துட்டு இருந்தேன்.
அவங்க என்னதான் க்ளீன் பண்ணியிருந்தாலும் நம்மளும் ஒரு டைம் க்ளீன் பண்றது நல்லதுதான். அதாவது உப்பு போட்டு கொஞ்சம் லைட்டா தேய்ச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்றது நல்லதுதான். ஏன்னா நான் வந்து அவங்க நல்லா தான் க்ளீன் பண்ணியிருந்தாங்க, நான் பார்த்தேன். இந்த மீன் வந்து அந்த மடவ மீன்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் அவங்க நல்லா பண்ணியிருந்த மாதிரி தான் இருந்தது. நான் பார்க்குறப்ப உள்ள கொஞ்சம் இந்த மாதிரி கருப்பு கருப்பா வந்திருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் உப்பு போட்டு இந்த ஜிஞ்சர் கார்லிக் கொத்துற கல்லுல பேக் சைடு வச்சு நல்லா தேய்ச்சி கழுவிட்டேன். இந்த நண்டு பாருங்க, இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது வந்து குட்டி போடுறதுக்கு அந்த செனையா இருக்குன்னு சொன்னாங்க அங்க வச்சு. பாருங்க இந்த மீன் கூட தேய்க்கிறப்ப பாருங்க எவ்வளவு கருப்பா வருதுன்னு. எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து சரி ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து நம்ம மசால் ரெடி பண்ணி தடவி வச்சுட்டோம்னா அது ஒரு 2 மணி நேரம் ஊறிட்டு இருக்கோம்ல, அதனால. சாக்ஷி இப்படிதான் அடிக்கடி டிராயிங் அது இதுன்னு பண்ணிட்டு இருப்பா. கைட்லயே பிளாக் பண்ணதா கொண்டு வந்து காமிச்சிட்டு இருந்தா, அதையும் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கு மசால் ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமா சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து அதுல கொஞ்சம் இது சோம்பு, மிளகு இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கோங்க. இந்த பாக்ஸ் வந்து நான் அமேசான்ல தான் வாங்கினேன். லிங்க் இருக்கு, நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கு. இது அப்புறம் கொஞ்சம் நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, லெமனு, கொஞ்சம் கடலை மாவு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம திக் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. லெமன் சாறும் உங்களுக்கு தேவையான அளவும் போட்டு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் திக் பேஸ்டா அரைச்சிக்கோங்க. மீன்ல கொஞ்சம் தடவுனா நல்லா பிடிக்கிற மாதிரி அளவுக்கு கொஞ்சம் நல்லா திக் பேஸ்டா ரெடி பண்ணிட்டு, இது வந்து பெரிய ஃபிஷ் இல்லை, அதனால நான் வந்து அங்கங்க கீரல் போட்டுக்கிறேன். ஏன்னா அப்பதான் வந்து மசாலா எல்லாம் உள்ள இறங்கி கொஞ்சம் ஃபிஷ் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நான் 3 ஃபிஷ் வாங்கினேன் இல்லையா, ஸோ அந்த 3 ஃபிஷ்ஷுக்கும் நல்லா வந்து மசாலாம் உள்ள போற அளவுக்கு நல்லா தடவிட்டு மேரினேட் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க வெளியில கூட வைக்கலாம். 1 மணி நேரமாவது கொஞ்சம் ஊறினா நல்லா இருக்கும். அடுத்து நம்ம நண்டு மசால் ரெடி பண்ணிடலாம். சோம்பு, சீரகம், பெப்பரு இது 3ஐயும் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதுல கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்து அடிச்சு அது ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்க கொஞ்சம் பெரிய வெங்காயம் தனியா நறுக்கிட்டு பூண்டும் தனியா நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம சட்டியை வச்சுட்டு எந்த சட்டியில செய்ய போறோமோ அந்த சட்டியை வச்சுட்டு காஞ்சது எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு, வெந்தயம், கறி லீஃபு, அப்புறம் வந்து பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா சால்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கு இடையில நம்ம வந்து இஞ்சி பூண்டு வந்து தட்டி எடுத்துக்கலாம். நான் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து தட்டி போடுவேன். இஞ்சி பூண்டு நல்லா தட்டி அதில் போட்டு நம்ம அந்த மிளகு இது பேஸ்ட் அரைச்சோம்ல அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது ஒரு பக்கம் வதக்கிட்டு இருக்கும் போதே நல்லா 2 தக்காளி எடுத்து நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா. ஆக்சுவலாக மல்லித்தூள் போடுறத நான் வீடியோ எடுக்காம விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு அதை நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கிடையில நம்ம வந்து கசகசா அப்புறம் தேங்காய் சேர்த்து அரைச்சு அந்த பால் எடுத்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக என்னோட மிக்ஸி வந்து சரியாக அரைப்பட மாட்டேங்குது, அதனால நான் வந்து பாலாக எடுத்துக்கிட்டேன், தேங்காய் பாலாக. அதையும் சேர்த்து விட்டுட்டு தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் எவ்வளோ மசால் வேணுமோ அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. அது கொதிச்ச பிறகு நம்ம வச்சிருக்க நண்டெல்லாம் வந்து அதில் போட்டுருங்க. நான் இன்னைக்கு சின்ன சின்ன நண்டு தான் எடுத்திருந்தேன். அதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 8 நிமிஷம் 7 to 8 நிமிஷம் அதை வந்து மூடி போட்டு வேக வச்சிருங்க. நான் அதுக்கிடையில அரிசி ஊற வச்சுட்டேன் சாப்பாட்டுக்கு. எங்க வீட்டில் எப்பயுமே குக்கர் ரைஸ் தான், அது வச்சாச்சு. அப்ப பார்த்துட்டு இருக்கும் போதே இங்க வந்து நண்டு வந்து ஓரளவுக்கு வத்திடுச்சு. இருந்தாலும் நான் மூடி போட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நான் மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். இதுக்கு இடையில நம்ம வந்து ஃபிஷ் கிரேவி வேற செய்யணும் இல்லையா, அதுக்கு சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அடுத்த 2 நிமிஷத்துலயே நண்டும் ரெடி ஆயிருச்சு. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. நண்டு வந்து கலர் மாறிடுச்சுனாவே ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அது ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ஃபிஷ் கிரேவிக்கு கொஞ்சம் மிக்ஸி ஜார்ல மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள், கொஞ்சம் சில்லி பவுடர், சோம்பு, சீரகம், கொஞ்சம் பெப்பர், அப்புறம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நான் எப்பயுமே இந்த தக்காளியை வந்து அதோடய சேர்த்து அரைச்சிருவேன். அதையும் சேர்த்து அரைச்ச உடனே இப்படி ஒரு பேஸ்டா ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நான் வந்து இன்னைக்கு வந்து மண் சட்டியில செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் எடுத்து வச்சேன். அதுல கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க.
அதுல வந்து கடுகு, சோம்பு, வெந்தயம், கறி லீஃபு, பச்சை மிளகா, அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் சேர்த்து வதக்கலாம். அப்புறம் இந்த கரண்டி எல்லாம் தொங்க விடுற அந்த ப்ராடக்ட் அமேசான்ல தான் வாங்கினேன். உங்களுக்கு தேவைப்பட்டா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அது வதக்கிட்டு இருக்கிறதுக்கு இடையிலேயே புளி வந்து கொஞ்சமா தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிருந்தோம்ல அந்த தக்காளி, அந்த பேஸ்ட்டை வந்து நல்லா வதங்கினது பேஸ்ட்டை அதுக்குள்ள ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு லைட்டா விட்டுட்டு, அப்புறம் இந்த புளி தண்ணியை கரைச்சு அதுல எவ்வளவு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து தண்ணி விட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அது கொதிக்கட்டும். அதுக்கு இடையில நம்ம இந்த சைடு ஃபிஷ் ஃப்ரை பண்றதுக்கு பேன் வச்சிடலாம், ஹீட் ஆகட்டும். அங்க கொதிச்சிருச்சு. நான் வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த மடவை மீனெல்லாம் அதுல சேர்த்துட்டு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மீன் வந்து சீக்கிரமே வெந்துரும். ஸோ வெந்துருச்சு. நான் அதுல அந்த பேன்ல வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்றதுக்கு கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு இதுல வந்து இந்த ஃபிஷ் எல்லாம் எப்படி வெந்திருக்குன்னு கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். நான் வந்து எப்படி ஃபிஷ் கிரேவி பண்ணேன், ஃபிஷ் கிரேவி வச்சுட்டு கடைசியா வந்து நல்லெண்ணெய் விட்டு அதுல கறி லீஃப் விட்டு தாளிச்சு மேல ஊத்தி விட்டு மூடி வச்சிருவேன். இது வந்து இந்த நல்லெண்ணெய் வாசனை வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு பேன்ல. நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்றதுக்கு ஃபிஷ் எடுத்து அதுல போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா நான் வந்து எப்பயுமே ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுவேன், டீப் ஃப்ரை பண்ண மாட்டேன் ஃபிஷ்ஷை பொறுத்த மட்டும். சூப்பரா இருந்தது ஃபிஷ் ஃப்ரை, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. ரைஸும் ரெடி ஆயிடுச்சு, குழம்பும் ரெடி ஆயிடுச்சு, நண்டு மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா இருந்து நல்லா சுட சுட நமக்கு வந்து எல்லாமே ஒரு சீ ஃபுட் மீல் வந்து அன்னைக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலாக நான் நண்டு வந்து செய்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போதே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நான் இதை வந்து எதிர்பார்க்கவே இல்லை. நானே என்னை பெருமையாக சொல்லிக்கிறேன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக சூப்பராக வந்தது. இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் பொண்ணு என்னை புகழ்ந்து தள்ளிட்டா, அவ்வளோ பிடிச்சிருந்தது அவளுக்கு. இருந்தாலும் ஃபிஷ்ஷுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக நமக்கு வந்து உயிரோடு இருந்த மீனை வந்து வாங்கிட்டு வந்து நம்ம சமைச்சதுனாலே என்னவோ அதுவும் ஒரு பக்கம் நல்ல டேஸ்ட்டு இருந்தது. ஏன்னா எப்பயுமே நம்ம வந்து இங்கே லோக்கலில் வாங்கி செய்கிறது தானே. அன்னைக்கு வந்து ஒரு சூப்பர் சீ ஃபுட் மீல் வந்து ஃபேமிலியோடு நல்லா செஞ்சு சாப்பிட்டோம். மீன் செஞ்சாலே போதும், பூனை வந்துடும். அன்னைக்கு வந்து பூனை வந்துச்சு. பூனை வந்து வெளியில உட்காந்துட்டு என்னடா உள்ள வர்றதுக்கு வழியே இல்லை. ஆரா அதை பார்த்து பார்த்து இது பண்ணிட்டு இருந்தா. ஆராவுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அவளுக்கு வந்து உள்ள மசால் இல்லாம உப்பு இல்லாம அந்த ஃபிஷ்ஷோட ஃப்ளஷை மட்டும் எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். அவளுக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. பின்னாடியே வந்துட்டு இருந்தா. அவளுக்கும் கொஞ்சம் ஃபிஷ்ஷை வந்து கொடுத்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா. சாப்பிட்டு முடிச்சதும் அந்த முழு ஃபிஷ் ஃப்ரை இப்படிதாங்க இருந்துச்சு. ஃபுல்லா ஃப்ளஷ் எல்லாம் காலி ஆயிடுச்சு. வெறும் இடையில ஒரு முள்ளு தான் இருந்துச்சு. இனிமேல் நாங்க வந்து ஃபிஷ்ஷு சாப்பிட்டோம் வாங்கி சமைக்கணும் அப்படின்னா பீச் போய் வாங்கிட்டு வரலான்னு டிசைட் பண்ணிட்டோம். ஏன்னா அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி பீச் போய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து சமைக்க பிடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த என்னோட குக்கிங், இந்த நண்டு, இந்த கிரேவி, இந்த ஃபிஷ் ஃப்ரை உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கா அதுவும் கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.